தண்ணி வரல ஒண்ணும் வரல, மம்பட்டி தேஞ்சதான் மிச்சம். மாமா அந்த பொண்ணு வர்றா. வாங்கம்மா சாந்தி அம்மா. இல்லைங்க, அவ பெரிய மங்கம்மா. எங்கிட்ட ஒரு சபதம் போட்டிருக்கா, அதனால கிணறு வெட்டி வயலுக்கெல்லாம் தண்ணிய பாய்ச்சிட்டு வரா. வெட்டின கிணத்துல தண்ணி வரலன்னு சந்தோஷப்படுறியா? உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ரசிக்கிறதுல நீ உங்க அப்பனையும் மிஞ்சிட்ட. மரியாதையா பேசு. எங்க விவகாரம், நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. ஏழை குறும்பு இன்னும் உன்னை விட்டு போகலையே. ஏழையோட முயற்சியை நீ குறும்புன்னு நினைக்கிற, அது இப்பதான் ஆரம்பி விட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அது வளரத்தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த சக்தியை ஜெயிக்க உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் முடியாது. இந்த பாரு, இந்த சத்தத்தை கேட்டா எந்த சக்தியும் தன்னால் அடங்கி போகும். இரும்பு பெட்டிக்கு மதிப்பு கொடுத்தது அந்த காலம். இது உண்மைக்கும் உழைப்புக்கும் தலைவணங்கிற காலம். உங்க காலம் மலையேறி போச்சு. இது எங்க காலம். நீ வெறுங்கையில முழம்போட பாக்குற, அது நடக்காது. அதுக்குள்ள ஏண்டி அவசரப்படுற? விதைய போட்டதுமே அறுவடைக்கு அறுவாள் எடுக்கிற புத்தி எங்களுக்கு இல்ல. ஓட்ட குடிசையில இருக்கிற நாய்க்கு திமிர பாரு. பங்களாவில இருக்கிற நாய் தின்னு கொழுத்து போய் யார கடிக்கிறதுன்னு தெரியாம அலையுது. கூடிய சீக்கிரம் பல்ல புடுங்குற. அடச்சி போடு. அந்த மருதமலை முருகன் சத்தியமா சொல்றேன், ஏழையோட தன்மானத்தை எட்டி வதச்ச உன்னை மட்டம் தட்டி நான் செஞ்சது தப்புன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். போறடி, என் தாய் மேல ஆணையா சொல்றேன். நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல, என் பேரு சாந்தி இல்ல. பாவம், கரைஞ்சு போயிடுச்சே. Come on, Weldon, Weldon. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். சாந்தி, எங்க நீயா பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு எறும்பு கூட்டம் சின்ன வெள்ளக்கட்டி எடுத்துக்கிட்டே போச்சு. இடையில ஒரு தடை வந்ததும் எல்லா எறும்புகளும் கரைஞ்சு ஓடி போயிடுச்சு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இருக்குங்க, ஆனா ரெண்டே ரெண்டு எறும்புங்க மட்டும் எடுத்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாதுங்கிற தன்னம்பிக்கையோட தனியா அந்த வெள்ளக்கட்டி எடுத்துக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருச்சு. பாத்தீங்களா, எறும்புக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போயிடுச்சே. என்ன பாருங்க, கண்ணை திறந்து பாருங்களேன்.